கொடுமையிலேயே பெரிய கொடுமை, நீ விரும்புறவங்கள சந்தேகத்தோட துரத்துறது. என் அண்ணன் வீரபாண்டி எங்க ஐயாவுக்காக உசுர மட்டும் இல்ல, தான் வாழ்க்கையே தியாகம் பண்ண துணிஞ்சாரு. எங்க ஐயா பார்த்தாருனாலே போதும், அவர் என்ன பேச விரும்புறாருன்னு எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். மேய்க்கிறவனை நம்பினாத்தேன் ஆடுக நடக்கிற பாதை ஆபத்து இல்லாம இருக்கும். தானா யோசிச்சு நடக்கிறப்ப நஷ்டமாய் போயிடும். எங்க அண்ணன் மேய்க்கிறவங்க குரலை தப்பாம கேட்டு போற ஆடு, அதனால அதோட புத்தியில எந்த களங்கமும் ஏற்படல. ஆனா நாங்க பாதை மாறி போனோம். எங்க ஆத்தா எங்களை வழி மாறி கூட்டி போச்சு. நடக்கிறது எதுவும் தெரியாம எங்க ஐயா எப்பவும் போல யதார்த்தமா நடந்துகிட்டாரு. எங்க ஆத்தா வாஞ்சா எல்லாத்தையும் பார்த்தது போய் வஞ்சகமா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. பல வருஷமா சுடுற வெயிலையும் அடிக்கிற மழையிலையும் குடும்பத்துக்காக உழைச்ச எங்க ஐயான்ற பெரிய மனுஷனை புரிஞ்சுக்கல. அவரை சிறுபுள்ளத்தனமா எடை போட ஆரம்பிச்சிருச்சு. வீரபாண்டி அண்ணன் வெள்ளந்தியா செஞ்ச காரியத்தை வினயமா முடிச்சு போட்டு பார்த்துச்சு எங்க ஆத்தா. சில நேரத்துல விளையாட்டா போடுற முடிச்சு உசுர தூக்கிடுற மாதிரி எங்க ஆத்தா போட்ட முடிச்சு எத்தனை பேர் உசுர தூக்க போகுதுங்கிற விவரம் அப்ப எங்களுக்கு தெரியல. பாட்டிக்கு தமிழ்ச்செல்வியை பத்தி எப்ப தெரிஞ்சிச்சு மாமா? எப்ப தெரிஞ்சிச்சுங்கிறத விட எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறதுல தான் ஐயா விஷயத்தோட வீரியமே இருக்கு. பட்டை மரத்தை வெட்டினாலே பட்டுன்னு கண்ணை தெரிக்கும்யா அதோட உதிரி. எங்க ஐயா பச்சை மரம், பார்வை பட்டாலே பச்சை இலை பத்திக்கிற பக்குவம். எங்க ஆத்தா சந்தேகத்துல போட்ட அருவாள்ல மொத்தமா குழம்பி போச்சு எங்க வீட்டோட நிம்மதி. சரவணா, நீ யார் மேல வேணும்னாலும் சந்தேகப்படலாம். உன்னை உசுரா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறவங்க மேல நீ ஒரு துளி சந்தேகப்பட்டாலும் அது உன்னை சாய்க்கிற விஷத்துளி ஆகி போயிடும். எங்க ஆத்தாவோட சந்தேகம் ஒருத்தரை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தையே சாய்க்க போகுதுன்னு எங்களுக்கு அப்ப தெரியல. பாட்டிக்கு எப்போ எப்படி தெரிஞ்சிச்சு மாமா? உங்க பாட்டிக்கு எப்ப தெரிஞ்சிச்சுன்னா, போதும் போதும், அப்படியே நிப்பாட்டு, அப்படியே நிப்பாட்டு. சோனையா, மூட்டையெல்லாம் அவுத்து விடுறா. சரிங்க. அம்மா, அம்மா. யாரு? நெல்லு மூட்டை கொண்டாந்துருக்கேன். ஐயா மூட்டையெல்லாம் இங்க இறக்க சொன்னாங்க. சரிங்க. ஏய், இறக்குடா, பெருசா இறக்கு. நீங்க ஏமா இங்க நிக்கிறீங்க? உள்ள போய் உட்காருங்க. நீங்களும் ஐயாவும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அட நீங்க என்னமா, எங்க ஐயா சொன்னா ஆனமலையை தூக்கிட மாட்டேன், இது என்ன தம்மா துண்டு, சொடக்கு போறதுக்குள்ள அத்தனை மூட்டையும் இறக்கிட மாட்டேன். நீங்க போய் உட்காருங்கம்மா. உங்க ஐயாவுக்கு இருக்கிற குணம் உங்களுக்கும் அப்படியே இருக்கு. உங்க ஐயாவும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத என்னைக்குமே பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. மூத்த பிள்ளை என்னைக்குமே அப்பா மாதிரி தான் இருப்பார்னு சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல சரியா தான் இருக்கு. அட என்னங்கம்மா நீங்க, ஐயா எவ்வளவு பெரியவர், அவரோட போய் என்ன சேர்த்து பேசுறீங்க? நீங்க மட்டும் என்னவா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பாட்டு பாடி 10 பேர் கை தட்டிட்டா போதும், அவனை பிடிக்க முடியல. எவ்வளவு பெரிய பாடகியா இருக்கீங்க, கொஞ்சம் கூட தலகணம் இல்லாம எவ்வளவு எளிமையா இருக்கீங்க. வேண்டாங்க, எனக்கு மேடையிலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி இப்படி பாராட்டி பேசுறது பிடிக்காது. சரி விட்டுருங்க, இனிமே நான் பேசல, மன்னிச்சிருமா. என்னங்க நீங்க என் அண்ணன் மாதிரி இருக்கீங்க, என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா? சரி, ஐயா என்ன பண்றாரு? ஐயா வீட்டுலதான் இருக்காரு. நேரத்தோட எடுத்துட்டு வர வேண்டியது தானே? நேரத்தோட எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன். எங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து விட்டாங்க. தோட்டத்து வர கூட்டு போனேன், அதான் நேரமாய் போயிடுச்சு. நீங்க உள்ள போங்கம்மா. ஏ சோனையா, வெரசா மூட்டையா இறக்குடா.
ஐயோ நான் ஒருத்தி தண்ணி கூட கொடுக்க மறந்துட்டேன். போங்க. ஏய் இப்படி போடா. மெதுவா தாயி, எதுக்கு இம்புட்டு அவசரம்? என்னண்ணே எனக்காக இம்புட்டு வேலை செய்றீங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்கலன்னா எப்படின்னு? அப்படி இல்லம்மா, நீங்க இருக்கிற நிலைமையில இம்புட்டு வேகம் தேவையா? நம்ம கிணத்து தண்ணி தானே இது? இல்லண்ணே பக்கத்து வீட்டு கிணத்து தண்ணிண்ணே. போன தடவை வரும்போது ஆள் சொல்லியிருந்தனே தூர் வார சொல்லி, அவன் வரவே இல்லையா? சரி நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேம்மா. ம். அப்புறம் ஐயா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு. நாளை காலையில வைத்தியர் உங்களை பார்க்க வராராம். அப்புறம் என்ன சொன்னாரு? இன்னைக்கு அப்படிதாம்மா. வேற ஏதாவது ஐயா சொல்லி அனுப்புனாருன்னா நான் வந்து சொல்றேன். நீங்க பத்திரமா இருந்துக்குங்க. ராத்திரி நேரம் கதவை ஒழுங்கா தாப்பா போட்டுக்குங்க. ஆமா, ஐயா உங்க துணைக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தாரு, எங்க ஆளை காணோம்? இப்பதான் அவங்க பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்துடுவாங்க. நீங்க போங்க அண்ணே, நான் இருந்துக்கிறேன். நீங்க போங்க, ஐயா காத்துக்கிட்டு இருப்பாரு, நான் வரேன். ம். சோனியா வண்டி எடுறா.